என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்க? சோத்த வாயில வைக்க முடியல. அண்ணே போய் சொல்லாதே. மைனி சமைச்சதை நாங்க எல்லாருமே சாப்பிட்டோம். நல்லாதான் இருந்துச்சு, சும்மா குறை சொல்லாத. பேசாம சாப்பிடுனே. அப்படியா? ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஆமா. நீ எதுக்கு போய் சொல்லுத? இல்ல நான் போய் சொல்றேனா? இங்கிட்டு வாச்சல, நீ வந்து ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. என்ன டீ? எப்படி டிராமா போட்டு என்ன சாப்பாடு போட வச்சா நான் பொண்டாட்டி ஆயிடுவேனா? என்ன டீ பண்ணி வச்ச? சமைச்சது நான் தான். ஆனா உங்க அண்ணனுக்கு நன்றி கொஞ்சம் கம்மியாச்சு. அதான் 2 கை உப்பள்ளி போட்டேன். கொஞ்சம் ரோஷம் வரட்டும்னு ஒரு 6 ஸ்பூன் மிளகாத்தூள் அள்ளி போட்டேன். அவ்வளவுதான். அடிப்பாவி. கிச்சன்ல உப்பு தீந்து போச்சு. நாளைக்கு புதுசா உப்பு பாக்கெட் கொண்டு வர சொல்லு. நான் போய் படுக்கிறேன். இந்த அப்பா பிரசிடென்ட். 100 நாள்ல ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் பாக்கி இருக்கிறது 99 நாள். பாத்துக்கோ. நீங்க எல்லாரும் என்னைய பட்னி போட்டு குழம்ப விட்டு இப்ப நல்லா தூங்குதீங்களோ? இருட்ட நான் அவகிட்ட பேசிக்கிட்டேன். சமூகத்துக்கு தான் பரணின்னு மதனி ஜாதகத்துல இருக்குன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி ஆனாலும் அது நடந்துரும்னு நினைச்சேன். ஆனா இவ டாக்டர் மாப்பிள்ளைய விரும்புறேன்னு சொன்னதும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு. அந்த டாக்டர் ஓடி போயிட்டான். ஏன் புருஷன் அவள பாத்திரக்காரன் அவனுக்கு கட்டி வைக்க பாக்குறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நான் அவனை தாலி கட்ட சொன்னேன். போற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அண்ணன், எல்லாமே நல்லபடியா தானே நடக்கும். என்னோட வார்த்தைக்காக தாலி கட்டுனவன் நான் பெத்த பொண்ண கைவிட்டுற மாட்டானே. யாரு கைவிட்டாலும், நீயும் நானும் கூட கைவிட்டாலும் அந்த முருகன் கைவிட மாட்டான். நீ நம்பு. இத பாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறேன். நீ நம்பிக்கையோட போயிடுவானே. என்னத்தான் நம்புறது? அது நினைச்சால என் நெஞ்சே அடைக்குது. எனக்கு வேற யாரு இருக்காத்தா? சொல்லி எல்லாம் நீ ஒருத்தி தானே இருக்க. அதான் ஒன்று சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் வர்றதா கிளம்புறேன். மாமா பாத்து என்னாச்சுன்னு? உடம்பு ஏதாவது பண்ணுதா? சொல்லுன்னு. வெயில்ல வந்துடல, அதான் தலை லேசா சுத்திருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. சிவபாலா, அம்மா, அண்ணனை கூட்டிட்டு போய் வீட்டுல பத்திரமா விட்டுட்டு வந்துரு. சரிம்மா. அண்ணன், நீ சைக்கிள் எல்லாம் ஓட்டிட்டு போக வேண்டாம். ஐயோ விடுத்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 2 மிதி மிச்சம் நான் வீட்டுக்கு போயிருவேன். விடு, நான் போறேன். அண்ணன் என்னன்னு போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டியா? அது என்ன போறேன்னு அபசகுணமா சொல்லுத? விடுத்தா, பாய் தவறி வந்துருச்சு. நான் போயிட்டு வரேன். சரிண்ணே, வரேன் சிவபாலா. சரிங்க மாமா.
ம்? ஒரு பிரிண்ட் அவுட்டுக்கு 4 ரூபாய், மொத்தம் 21 பிரிண்ட் அவுட்டுக்கு 84 ரூபாய், மீதி 15 ரூபாய் பிளஸ் 1 ரூபாய் சாக்லேட் சில்லறை இல்லாததால். உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கனி. சாக்லேட் கூட திங்காம வச்சிருக்கியே. ம்? ஆமா, கடைக்கு போறதுக்கு முன்னாடி இசக்கிய வீராவும் ஏதோ சொன்னாங்களே. குப்பைக்காரர் வரத்துக்குள்ள குப்பை கொடையை கொண்டு போய் வெளியில வைக்கணும். ஓகே. ஆமா, கன்ஃபார்ம் ஹார்ட் அட்டாக் தான். பல்ஸ் ரேட்லாம் கண்ணா பின்னான்னு இருந்துச்சு. கண்ணு டைலைட் ஆயிருக்கு. உடனே அதுக்கான டேப்லெட் கொடுத்தாச்சு. கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்களா? நானே கார்டியாலஜிஸ்ட் தான். தேங்க்ஸ் டாக்டர். ஐ அம் டாக்டர் பரணி. நான் தான் கால் பண்ணிருந்தேன். நான் உள்ள வரலாமா? ஷூர், வாங்க. இந்த போன் வந்து அட்டெண்ட் பண்ணு. ரத்னாவோ அந்த அறிவு கிட்ட சண்முகமோ கால் பண்ணா நாம இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்னு தகவல் சொல்லு. நான் உள்ள இருக்கேன். சரிக்கா. அக்கா, என்னடா? மாமாவை காப்பாத்திக்கலாம்லக்கா. தெரியல. சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். நீ மாமாக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோ. சரிக்கா. கொஞ்சம் வரசா போங்கல. ஏமா, இங்க வைகுண்டன் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்காங்களாமே. அது எங்க? அவர் ஐசியூல இருக்காரு சார். ஐசியூ எங்கிட்டு போறா? ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் திரும்புங்க. வாங்கடி. அப்பா. பரணி, அப்பா, அப்பாக்கு என்னாச்சு? எங்கடா போயிட்ட? மாமா இருக்காரா செத்தாரான்னு பாக்க வந்தியா? இல்ல, என்னல பேசுத? மூடுறா வாய. மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தனி மனுஷியா நாங்க கத்திட்டு இருந்தேன். உங்க எல்லா மரமட்டைக்கும் நான் கால் பண்ணேன். ஒருத்தையும் எடுக்கல. இப்ப வந்து கண் கலங்கி நிக்கிறீங்க. அறிவில்லை உங்களுக்குலாம். போன் வந்தா எடுக்கணும்னு தோணாதா? காது கேட்கலையா இல்ல மொத்தமா அவுட் ஆயிடுச்சா? ஏலே, நகரமன்ற கூட்டத்துல ஒரே சத்தம்ல. போன் அடிச்சதே கேட்கல. ஆமா, இவர் பெரிய அமெரிக்கா பிரசிடென்ட். ரொம்ப பிஸியா இருப்பாரு. என்னல போன் எடுக்க கூட டைம் இல்லையா உனக்கு? ஏலே, சத்தியமா சொல்றோம்ல, வேணும்ட்டே அது மாதிரி செய்வனா? இன்னும் வேணும்னு வேற செய்வியா? இல்லை, நீ உள்ள இருக்கிற ஒரு உசுரை காப்பாத்தல, உன் எதிரில நிக்கிற 5 உசுரையும் சேர்த்துல காப்பாத்திருக்க. உனக்கு நன்றின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாதுல்ல. இந்த நிமிஷம் நீ எங்க குலச்சாமியா நினைச்சு கும்பிடுதோம்ல. எனக்கு உன்னை பிடிக்காது. ஆனா உள்ள இருக்கிறது என் அம்மாவோட அண்ணன், என் தாய் மாமா. சின்ன வயசுல இருந்து என் அப்பாவை விட என்ன சீராட்டி வளர்த்திருக்காரு. அவரை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. நீ இப்படி எல்லாம் என் முன்னாடி சீன் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன்னோட போலி கண்ணீரால சத்தியமா என் மனசை மாத்த முடியாது. புரிஞ்சுக்க. நான் பாத்துக்கிட்டுதான்ப்பா.
அது சரியா வரணும்ல. அது இல்ல, நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சாவதுக்குள்ள எனக்கு ஒரு 2 ஆசை இருக்குல்ல. இப்போ ஏப்பா அப்படிலாம் பேசுத? கேளு, அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுதாவுல. நீயும் பரணியும் சந்தோஷமா வாழணும் ஐயா. 2வது ஆசை, என் சூடாமணியை எப்படியாவது பார்க்கணும் ஐயா. என் கட்ட வேகிறதுக்குள்ள இந்த 2 நடந்துரும் ஐயா. அதுதான் என் ஆசை. ஏன்னா சூடாமணி வந்தார் ஐயா, நம்ம குடும்பத்துல உள்ள பழி தீரும். இந்த 4 பொட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் ஐயா. அது போதும் எனக்கு. நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். இப்போ உன்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லல, இப்ப சொல்லுதே. என்ன ஐயா, என்ன சொல்லுது? நம்ம அம்மா உசுரோட இருக்குப்பா. அப்படே ஏலவா ஞானமட்டிதா, உன்னை வருஷம் பூரா கும்பிட்டது ஐயா, வருஷம் பூரா கும்பிட்டது. ஒரே ஒரு வரம் தானே கேட்டேன், அள்ளி கொடுத்துட்டி ஐயா. போதும் ஐயா, இது போதும் ஐயா எனக்கு. அப்படியே முருகா. ஞாபகம் வச்சுக்க, அம்மா கூடிய சீக்கிரம் வரும். அத கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிக்க வைப்பேன். சரியா சரியா, அவ இருக்கல்ல, அவளை கூட்டு வந்து நிப்பாட்டு இல்ல. அது போதும் எனக்கு, அது போதும். என் சாமி அவ வந்தாலே போதும். தெய்வையா அவ வந்து நின்னாலே போதும் எனக்கு. இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்குச்சு. இந்த உண்மையை இப்ப நான் உன்கிட்ட சொல்லிவிட்டேன். தயவு செஞ்சு இது யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன் ஐயா, சொல்ல மாட்டேன். அம்மா அம்மா எங்க பக்கத்துல கேரளாவில தான் இருக்கு. ஆனா அதனால உடனே கிளம்பி வர முடியாத சூழ்நிலையில இருக்கு. அது வர வரைக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டேன். என்ன கேட்டா ஸ்டென்ட் கூட வைக்க வேண்டாம்னு தான் தோணுது. 40% தான் பிளாக் ஆயிருக்கு. ஆமா, நானும் அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அவரு ஹெல்த்தியா சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு டாக்டர். ஐ திங்க் ஹி இஸ் ஓகே. ஆமா, பிரிஸ்கிரிப்ஷன் தர்றேன், மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கேஸ் ஹிஸ்டரியில ரெடி பண்ண சொல்லிட்டேன், டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். டிஸ்சார்ஜா? வீட்டுக்கு கூட்டு போய் ஏதாச்சும் ஆச்சுனா? அதெல்லாம் தெரியாமையா டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? மாமாவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல, மருந்து மாத்திரையை கண்டினியூ பண்ணாலே போதும். நீ பேசாம இரு. சரியா? ஓகே டாக்டர், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே. இன் கேஸ் எனி காம்ப்ளிகேஷன்ஸ் I'll call you, okay? Yeah, sure. Take care. You too. Okay. Thank you. என்ன ஆச்சுன்னு உனக்கு? எப்படி வந்து படுத்து கிடக்கியே? நீ என்ன வந்து பார்த்தப்பவே ஒரு வழியா தான் இருந்த. நான் கூட சிவபாலனை உன்னை வீட்டுல விட்டுட்டு வர சொன்னனே. சொல்ல சொல்ல கேட்காம வேகாத வெயில சைக்கிள் எடுத்துட்டு போனியே. அதனால தானே நான் உனக்கு இப்படி வந்துச்சு. இல்லதா, உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அப்பவே சலன்னு வேத்துச்சு. சரி, வெயில சைக்கிள் அழுத்தி வந்தோம்ல, அதனாலதான் வேக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லன்னு உனக்கு சம்முவத்தையும் என் மகளையும் நினைச்சுதான் இப்படி உடம்புக்கு வந்துருச்சு. அண்ணா, நீ எதுக்குன்னு கவலைப்படுத? சம்மு இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான். எதுக்காகனே உன் மனசை போட்டு நீ இப்படி உழப்பிக்கிடுத? எப்படித்தா, எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? இப்படி ஆளாளுக்கு நீயாச்சு நானாச்சுன்னு இருந்தா நான் என்னதான் பண்ண முடியும்? நீயே சொல்லு. பாத்தீங்களா?
என் அண்ணனை படுக்க போட்டதே நீங்க 2 பேரும் தான். தெம்பா தடகாத்திரமா அது பாட்டுக்கு என் அண்ணன் அது வேலையை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. சண்டையும் சச்சரவுமா இருந்துகிட்டு என் அண்ணனை சாகடிக்க பாக்குதீங்களே. கேட்டி பரணி, உனக்கு இது நியாயமா இருக்கா? மா வேண்டாம், இது ஹாஸ்பிட்டல். இங்க ஏதாவது பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அவருக்கு இப்படியான நான் என்ன செய்வேன்? நீ என்ன செய்வியா? இவர் இப்படி விழுந்ததுக்கு காரணமே யாரு? நீதானே? உன்னோட பிடிவாதம் தானே? மா, உன்னோட மனசாட்சியை தொட்டு சொல்லி யார் காரணம்னு. இது எல்லாத்தையும் நடத்தி வச்சது யாரு? நீயும் அண்ணன் மகனும் தான். தப்ப நீங்க செஞ்சுட்டு என் மேல பழி போடுறீங்க. இப்போ நீ பேசாதம்மா, அப்புறம் நான் ஏதாவது பேசிட போறேன். என்னத்த பேசுவ நீ? என்னடி பேசுவ? போனா போகுதுன்னு பொறுத்துக்கிட்டு போனா நீ மேல மேல போயிட்டு இருக்க. ஏடி, டாக்டர்னு சொல்லுதியே, இன்னைக்கு வரைக்கும் அவன் உன்னை ஏன்னு கேள்வி கேட்டிருப்பானா? ஏதோ சம்மு அதான் அவனை மிரட்டினான்னு சொல்லுதியே, அப்போ போன்ல பேச கூட பயப்படுவானாடி அந்த டாக்டரு? என்ன செய்வா? தனி பொம்பளையா இருந்தா இந்த உசுருக்கெல்லாம் பயப்பட மாட்டான். ஆனா அவ தாய் இல்ல, அது ரொம்ப பாசமான தாய். புள்ளைய கொல்லுவேன்னு சொன்னா அவ பயந்து தானே ஆகணும். எப்படி அவன் கோலத்துக்குள்ள நுழைஞ்சா நீங்க புள்ளிக்குள்ளே நுழையிறீங்களா ஐயா? ஐயா, உங்களை விட்டா இந்த செந்தூர் சீமையில ஆளே கிடையாதியா. அதான் இந்த ராசியத்துல நான் ராசாவா இருக்கேன். இன்னும் நீ கத்துக்கிட வேண்டியது நிறைய இருக்குல்லே. ஆமையா, வா, நீ பேசாம வா. நான் என்ன செய்யறோன்னு பாத்துக்கிட்டே இரு, நடுவுல வாய விட்டுறாத. சரிங்கய்யா. சூடாமணிய சந்திச்சு அவ குடும்பத்துக்கே ஒரு முடிவு கட்டது. மாமா, இப்போ உடம்பு பரவாயில்லையா? மாமா உட்காருங்க மாமா. என்ன எல்லாம் இப்படி பாக்குறீங்க? ஆஸ்பத்திரியில விழுந்து எந்திரிச்ச மனுஷனை ஒரு மருமகனா வந்து பார்க்க வந்திருக்கேன். அது தப்பா? அடுத்தவங்க வீட்டுக்குள்ள திருட்டு பயதாண்டா கதவை திறந்து வருவேன். சில நேரம் போலீஸும் உள்ள போவேன். வெளியே கொஞ்சம் வெயிலா இருந்துச்சு, அதான் உள்ள வந்து உட்கார்ந்தேன். மாமா, ஏன் நிக்கிறிய? வாங்க உட்காருங்க. வெளியில போல. மச்சா, வீட்டுக்கு நலம் விசாரிக்க வந்தவன இப்படி துரத்துறீங்களே. இலே, அப்பா முன்னாடி சண்டை வேண்டான்னு பாக்க. நல்லபடியா சொல்லுதேன், ஒழுங்கா வெளியில போயிடு. என்ன மச்சா, எதுக்கு இப்படி கோவப்படுத? எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பாரு, மாமா மச்சான் தானே. என் தங்கச்சியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், உன் தங்கச்சிய எப்பனாலும் எனக்கு கொடுக்க போற. ரத்னா, என்ன நான் சொல்றது? நீ வாப்பா. இல்ல கனி, அப்பா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா சொம்பல. சீக்கிரம் போ.
வேண்டாம்னு பார்த்தேன். ஆனா நீ வேணும்னு ஆசைப்படுதிய. இங்க தரவா இல்ல வெளியில வச்சு தரவா? கனி, அக்கா, சாமிக்கு பூஜை கொடுக்கற வில்வேலைய பறிச்சிட்டியா? பறிச்சிட்டேன்க்கா. குடு. ஏத்தா, நடு ஜாமத்துல பசிச்சா என்ன டீ பண்ணுவீங்க? சாப்பிடக்குள்ள ஏதாவது எடுத்து வச்சீங்களா இல்லையா? அப்பதானே ராத்திரி பூரா கண்ணு முழிக்க முடியும். கொஞ்சம் கடலை முட்டாயும் காரப்பூரியும் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. பாட்டில்ல குடிக்க தண்ணி புடிச்சு வச்சிருக்கேன். சரிதா சரி. அக்கா, எனக்கு என்னமோ கனி மேலதான் டவுட்டா இருக்கு. போன வருஷம் மாதிரி இவதான் கோவில்ல பப்பர பேன படுத்து உறங்க போகுதான்னு நினைக்கேன். ஐயா, நான்லாம் உறங்க மாட்டேன். இந்த தடவை பாருங்க, உங்க எல்லார விட நான் தான் முழிச்சிட்டு இருக்க போறேன். இதேதான் போன வருஷமும் சொன்னேன். ஏ எசக்கி, என் பெட்ஷீட் எங்க காணும்? அடடா, எடுத்து வைக்க மறந்துட்டேன் பாரு. நீதான் 4 நாளுக்கு ஒரு தடவை போர்வையை மாத்துவியே. அத துவைச்சு காய போட்டிருக்கேன், வந்து எடுத்துக்கிடுவோம். ஓகே. ஆமா, நீயே இன்னும் கிளம்பாம இருக்க? நானா எங்க வரணும்? அதுவும் இந்த ராத்திரியில குடும்பமா எங்க போனோம்? ஏத்தா, இன்னைக்கு செவராத்திரி இல்லாத்தா, ராத்திரி பூரா கண்ணு முழிக்கணும்ல. நியாயமா பார்த்தா வருஷம் வருஷம் குலதெய்வத்தை தான் போய் கும்பிடணும். அதுக்குதான் நமக்கு வாய்க்கலையே. அதான் போய் சிவனையாவது கும்பிட்டுட்டு ராத்திரி பூரா கண்ணு முழிச்சிட்டு வரலான்ட்டு போறோம். மாமா, என்ன மாமா இது? இப்பதான் நீங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வந்திருக்கீங்க. மைல்டான பிளாக் தான், அதுக்காக இப்படி கண்டபடி ஆட்டம் போடுவீங்களா? வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா? ஏத்தா, சாமி விஷயம் தான். நான் என்ன போய் அங்க வேலை வெட்டியா பார்க்க போறேன், இல்ல வெட்டி முறிக்க போறேனா? கண்ணு முழிக்க போறேன் ராத்திரி பூரா. காலையில வந்து நீட்டி நிமிந்து படுக்க தானே போறேன். அவ்வளவுதானே. அப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிற. போவேணான்னு மட்டும் சொல்லாதா. பரணி, யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. நீ போய் புறப்பட்டு போ. ஏய், இங்க பாரு, எனக்கு இதுலலாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. சாமி பிடிக்கும், சாமியை கும்பிடுவேன். அதுக்காக ஹெல்த்த கெடுத்துக்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு டாக்டரா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுரி. எப்பா, என்னப்பா இப்படி சொல்லுதா? இது பாருங்க, தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. நீங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் நான் வரவே மாட்டேன். அவ்வளவுதான். கிளம்புறோம். கதவு நல்லா தாப்பா போட்டுக்க. என்ன? சரி மாமா, அதெல்லாம் நான் பத்திரமா இருந்துப்பேன். நீங்க போயிட்டு வாங்க. நாங்க வரோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பலான்னு பார்த்தா ஆரையும் காங்கலையே. எங்க போயிட்டா அவ? அண்ணே, அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நான் கேட்டு வந்துடுறேன். ஐயா, இந்த வைகுண்டம்னு நாம பிரசிடென்ட் அண்ணாச்சி சண்முகம் இருக்காவுலா, அவருடைய அப்பா, அவர் எங்கேயாவது பாத்தீங்களா? யாரு? அந்த மளிகை கடை வச்சிருக்கானே சம்முவம், அவ அப்ப வைகுண்டமா? ஆமா 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 ஐயா. இந்த மாதிரி இருப்பாரா? என்ன பண்றது? கோயில செல திருட வந்த மாதிரி கோத்திட்டு உட்காந்துருக்குவ. நான் நினைச்சல நீ நேரா கோயிலுக்கு தான் வருவேன்னு நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டேன். ஆமாம்பா, வருஷம் ஃபுல்லா மகனை கும்பிடுதான். இன்னைக்கு சிவராத்திரில, இன்னைக்கு அப்பனையும் சேர்த்து கும்பிட்டா புண்ணியம் தான்ல. அது சரி அது சரி. ஆமா, தங்கச்சிகளா எங்க? ரொம்ப முக்கியம். உன்னை யாருல இங்க வர சொன்னது? என்னப்பா, சிவராத்திரிக்கு கண்ணு முழிச்சா ஸ்ட்ரைட்டா சொர்க்கம்ல. நீங்களாம் சொர்க்கத்துக்கு போவீங்க, நான் மட்டும் நரகத்துக்கு போனா நல்லவா இருக்கு. அப்புறம் தங்கச்சிகளா அண்ணன் எங்கன்னு தேடுவாவுல. சூடாமணி, ஒரு மவனை பெத்து வளடி, நான் ஒரு மக்கு மடையனை பெத்து வளர்த்திருக்கிய. இவன்லாம் விளங்கவா? எப்போ நீ எதுக்கு நீ கண்ட மாதிரி பேசுத? ஆக்கங்கிட்ட கூவ அங்க பரணி தனியா இருக்காளே, அவகிட்ட பேசிக்கிட்டு அப்படியே அவளுக்கு துணையா இருக்கு. எது அவளுக்கு நான் துணையா? ஐயோ, கண்டத பேசிட்டு இருக்காத போ. எப்போ தங்கச்சிங்க எங்க? வேணால சொன்னா கேளு. அங்க பரணி மட்டும் தனியா இருக்கா. அவகிட்ட தன்மையா பேசி அவளை சமாதானப்படுத்துற வழிய பாரு. ஆறு, நான் அவளை சமாதானப்படுத்துறதா? எப்பா, அர்த்தமே இல்லாம நச நசன்னு பேசிட்டு இருக்கவன். நீ ஆளை விடு, நான் கோயிலுக்குள்ள போதே.
ஓயிலாச்சுன்னு பாக்குறேன். உனி வெளுக்க வேணாம்னு பாக்குறேன். உங்க அப்பா அடி எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எப்போ நீ என்ன அடிக்க போதியா? பின்ன கொஞ்சம் அவளா எப்போ அண்ணன் தான் மைனியை நினைச்சு பயப்படுறாவளா? பிறகு எதுக்கு நீ வீட்டுக்கு அனுப்புறதுல குறியா இருக்க? மைனி கூட பேசுத நேரத்துல சாமியை கும்பிட்டா புண்ணியமாவது கிடைக்கும்ல? யாருல இவன் சுத்த விளங்காத பையலா இருக்க? அவன் தான் கூமுட்டேன்னு பார்த்தா நீ படிக்கிறத கூமுட்டியா இருப்ப போல இருக்க. அட என்னங்க நடு சாமத்துல என்னங்க பேச்சு பேசுறீங்க? விரல் இருக்கணும் நாக்க இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு. சரி இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்ல வெளியிலேயே சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு உறக்கம் வருது, சீக்கிரம் சொல்லுங்க. அதுகிட்ட நானு ஆஸ்பத்திரியில இருந்து வெளியில வாரேன். ஏட்டியா நீ இடிச்சு தள்ளிட்டு உள்ளார ஓடுது நீ? அண்ணா என்ன அண்ணன் பக்கத்துக்கு அம்புட்டு ஆவலோ? என்னது ஆஸ்பத்திரியில நீங்க இருந்தீங்களா? அப்ப நான் இருந்த பதட்டத்துல அதெல்லாம் யாருங்க பார்த்தா? அண்ணனுக்கு ஒண்ணுனதும் துடிச்சு போய் ஓடுனேன். அதுக்கு என்ன இப்போ? இருக்கட்டியே இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு நேரம் வரும், அப்ப பாத்துக்கிட்டேன். சரி அப்ப நான் உறங்க போகவா? போய் தொலை. இல்ல 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 இல்ல, அன்ப சொல்லணும்ல. போய் தொலைங்க. ரொம்ப சந்தோஷங்க. கேளு சிவபாலா, நீயும் போய் உறங்கு. சரிப்பா, நானும் அப்படியே போய் படுக்கிறேன். ஐயா நான் கிளம்பட்டுமா? நீ கிளம்பு. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வந்து. என்ன வேலையா? ஒரு நல்ல ஆளா பார்த்து பிடிக்கணும்ல. என்ன வேலைக்கு? அந்த வெறும்பைய சம்மூத்தை போட்டு தள்ள. இதுக்கு மேலேயே உசுரோட இருந்தா நமக்கு தான் ஆபத்து. இல்ல அடுத்த தடவை இந்த சண்முகம் சூடாமணிய பாக்கிறதுக்கு அந்த ஜெயிலுக்கு போகவே கூடாது. அதுக்கு முன்னால அவன் கதையை நம்ம முடிக்கிறோம். என்னலே என்ன ரோசனை? சரியான ஆளு யாருன்னு தான் யோசிக்கிறேன். நல்ல ஆளா பாருலே. அடுத்த தடவை சூடாமணியை பார்க்க இந்த சண்முகம் போனான்னு வச்சுக்க, அவன் உடனே வந்து எண்ணெய போட்டு தள்ளிடுவான். அதனால எம்பிட்டு சீக்கிரம் முடியுமோ அம்பிட்டு சீக்கிரம் அவன் கதையை முடிக்க. ஐயா கைவச ஆள் இருக்கியா? சரியான வேலைக்காரன். நாளைக்கு வர சொல்லிட்டா? யாரு? அந்த சார பாம்பு மாதிரியா? ஐயா அது வேற கதையா. அன்னைக்கு தப்பு நடந்து போச்சு. சாதாரண தப்பாது. டாக்டர் மாப்பிள்ள மேல பழிய போடலன்னு சொன்னா நான் பார்த்து வச்சிருந்த பாத்திரக்கான மாவு மேலேயே பொழிய போட்டேன். மறப்பேனா நான் அதை? இல்ல 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 இல்ல, இது ஒன்னே நம்பி இனிமே பிரயோசனம் இல்ல. இதுக்கு வேற ஆளை பிடிக்கணும், பிடிச்சே ஆகணும். இல்ல இத சண்முகம், சண்முகம். என்னடா ஏங்க கத்துன? வேணாம் மரணி. இந்த மாதிரி நடு தாமத்துல வீட்டுல ஆறுலாம் நேரத்துல இந்த மாதிரி புருஷனை வெட்ட வரதுல தப்புல. அடச்சி வாய் முடு. உன் மனசுல நீ நினைக்கிறியே அதை விட இது ஒண்ணு தப்பு இல்ல. ஏலே வேணாம் மரணி, தப்பு செய்யாதல. ஏய் தப்பு பண்ணது நீதான். ஏலே நானா பண்ண நினைச்சல, நினைச்சாலே தப்புதான். ஏலே என்னல நினைச்சாவ? நீ மாட்டு பேசிட்டே போற.
எல்லாம் எங்க அப்பா சொல்லணும். ஒரு கண்ணி கழியாத கண்ணி பையனை வீட்டுல தனியா விட்டு பக்கத்துல உன்ன மாதிரி ஒரு பொண்ணை விட்டு போனாரு பாத்தியா? அவங்க பண்ணதான் தப்பு. ஓ, பக்கத்துல பொண்ணு இருந்தா நீ இஷ்டத்துக்கு பிளான் பண்ணுவியோ? பாரு பரணி, 2 நாள்ல அம்மாவாசை, அப்ப அப்படிதான் செய்ய. அதுக்காக டக்குனு அருவாளை தூக்கிட்டு வருவியோ? ஓ, அமாவாசை நெருங்குனா உனக்கு இப்படிதான் கண்ட எண்ணம்லாம் வருமா? வெட்டி போட்டுருவ ராஸ்கல். இலே, இப்படி உறங்கனவன் எழுப்பி எதுக்குல மல்லு கட்டிட்டு இருக்க? யாரு நீ? தூங்குன தூங்குற மாதிரி நடிச்சிட்டு போய் சொல்றியா? யாரு யாரு நான் நடிச்சனா? இலே, நல்ல அம்சமா உறக்கத்துல இருந்த நீ வந்து எழுப்பிட்டம்ல. நான் சத்தமே போடலையே, அப்புறம் எப்படி முழிச்ச? நல்ல தூக்கத்துல இருந்தா உனக்கு எப்படி முழிப்பு வந்துச்சு சொல்லு. அப்ப தூங்குற மாதிரி நடிச்சது உண்மைதானே? ஐயோ ஏலே, என்னல இப்படி எல்லாம் பேசுத? இந்த கோட்டிக்காரி கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுதனே. ஏலே, நீ முதல்ல போய் படு. மனுஷன் நிம்மதியா தூங்க வேண்டாமா? படுப்பேன், ஆனா தூங்க மாட்டேன். தூக்கத்துல கூட நீ தப்பா நினைக்க கூடாது. ஜாக்கிரதை. விடுத்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தா. நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கவா செய்யுது? ஏண்டா படிக்கல, அதுக்காக பேசிக் காமன் சென்ஸ் கூடவா இல்ல? அவர் எந்த நிலைமையில இருக்காரு, நீ பாட்டுக்கு சத்தம் போட்டு கத்திட்டு இருக்க? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு? அண்ணே, என்னண்ணே என்னாச்சு உனக்கு? அப்பாவை செல்லமா கடிச்சுக்கிருவ, சின்னதா கோவப்படுவ, எப்படியா கத்துவ? கேட்டு எனக்கே கலங்கி போய் ஓடி வர. என்னென்ன பிரச்சனை? எதுக்காக இப்ப அவரை திட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, நான் தான் திட்டுதேன். நான் கத்திட்டா இருக்கேன், நீங்களே சமாதானமா இருக்கீங்களா? இந்த வீட்டுல யாருக்கு அறிவு இருக்கு, யாருக்கு அறிவு இல்லைன்னு தெரியலையே. கோவம் வந்தது கத்துன, இப்ப என்ன பண்ண சொன்னதீங்க? ஆளாளுக்கு வந்து நாட்டாம செய்யாதீங்க. போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க. ஏய் லூசு, சாதாரண சமயத்துல நீ 1000 சண்டை போடலாம். இப்பதான் கார்டியாக் ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வந்திருக்காரு. அவருக்கு பிபி ஏறினா பிரச்சனை ஆகும். உனக்கு அது தெரியாதா? இஷ்டத்துக்கு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்க. ஆமா, நான் பைத்தியம் தான், கொஞ்சம் லூசு தான். நான் அப்படிதான் கத்துவேன், வெறி வந்தா அப்படிதான் கத்துவேன். இப்ப என்ன? போங்க. பரணி, நீ வா. கோவம் வந்து அதுக்கு கண்ணு மண்ணு தெரியாது. அப்பா நீயும் வா. வா மாமா, ஒரு தடவை உங்களுக்கு பிபி செக் பண்ணணும். வாங்க உள்ள வாங்க மாமா. அப்பா வா. ஓ, நீ முதல் போ. தப்பு பண்ணிட்டேன். அம்மா சத்தியம் வாங்கி இவர்கிட்ட உண்மையை சொன்னது பெரிய தப்பா போச்சு. உடம்பு சரியில்லாதவரு சொன்னா சந்தோஷப்படுவார்னு பார்த்தா, ஐயோ, இதையே புடிச்சுக்கிட்டு அடம் பிடிச்ச என்னத்தை செய்ய போறேன்? ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்ன கேட்டாருன்னா எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சொல்லு, இது உன்னோட ஊர் இல்ல. இங்கிருந்து உசுரோட நீ வெளியே போகணும்னா மரியாதை உண்மையை சொல்லிவிடுறா. ஏன் மவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பேப்பர்ல இருக்கிற போட்டோவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சாரே, என் பேர் மனோஜ் சாரே. ಈ ಪೇಪರ್ல நீங்க கண்ட போட்டோ என்னோட அச்சன், நானும் என்னோட அப்பா. இவன் 6 நாள் எடுத்துட்டு போறியா? ஏன் மவனை நீ எதுக்கு கொல்ல வந்தே? இல்ல சாரே, ഞാൻ കൊല്ല വന്നത് നിങ്ങനെ മോനല്ല. ഞാൻ ഷൺമുഖത്തെ താൻ കൊല്ല വന്നത്. என்னலே சொல்லுதே, தெளிவா சொல்லு. சின்ன வயசுலயே என் அச்சன் மரிச்சு போய் அவரை கொன்னது சூடாமணியானு.
தெரியும், எனக்கு தெரியும்டா, தெரியும். அந்த சூடாமணிய போல்ஸ்ல பிடிச்சு கொடுத்ததே நான் தானே. അത് ഞാൻ അറിയും സാറേ. എന്റെ താത്ത അതെല്ലാം പറഞ്ഞു. ചമ്മൂത്തി എപ്പിടില്ലേ കണ്ടുപിടിച്ചേ? എന്റെ താത്താവും നാനും ചൂടാമണിയെ വാച്ച് ചെയ്തിട്ടുണ്ട്. அப்பதான் சூடாமணிக்கு ஒரு மோன் உண்டு. அவன் பேர் சண்முகம்னு கண்டுபிடிச்சு. உங்க வீட்டு கல்யாணத்துக்கு சூடாமணி வரும்னு யாம் அறியும் சாரே. அப்போதான் நாங்க அவனை கொல்றதுக்கு வந்தோம். அவனை குத்த போற நேரத்துல நீங்கள் மோன் இடையில வந்து அப்போ ഞങ്ങൾ പേടിച്ച് അവിടെ നിന്ന് ഓടിപ്പോയി. புரியுது புரியுது, அதான் சேதியா. சரி, நீ இப்ப எதுக்காக மறுபடியும் வந்தே? ஆ சண்முகத்தை எப்படியாவது கொன்னு கழியணும் சாரே. அதுக்காக தான் நான் திருச்சி வந்து. சரி சரி, அப்படித்தானே. உனக்கு சம்மூத்தை கொல்லணும், அதுக்கு நான் உதவி செய்தேன், போதுமா? சரி, அது எப்படி ஆனும்? இலே சம்முவோ எனக்கு எதிரி, அந்த சம்முவும் உனக்கும் எதிரி. அவன் நம்ம 2 பேருக்குமே எதிரி. அப்ப எதிரிக்கு எதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அவன் நம்ம கூட்டாரம் தானே. நீ வந்த காரியம் முடிகிற வர நீ இந்த வீட்டிலே தங்கிக்கலாம். கொஞ்ச நாள் போட்டோம். இந்த சம்முவத்தை போட்டு தள்ள நானே ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன சொல்லுத? சமூகத்தோட சோலி முடிகிற வரையும் நீ பயமில்லாம இங்கேயே இருக்கலாம். ரொம்ப நன்றி சாரே. ஆனா என்னலே ஆனா அவன் நானு இந்தாரு, இங்க தங்கறதுக்கு நீ கூச்சலாம் பட வேண்டாம். உனக்குன்னு தனியா ரூம் தர சொல்லுதே. சாரே, அது இல்ல சாரே, எனக்கு கார் ஓட்ட தெரியாத சாரே. காரு ஓட்ட தெரியாதா? அவன் எதை ஓட்டுறதுனால முதல்ல கார் ஓட்ட கத்துக்குதா. நீ என்ன கார் ஓட்ட தெரியாதுங்க? சரி, உனக்கு கார் ஓட்ட சரி, பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். இந்தாரு, நீ பாட்டுக்கு பேசாம இருக்கணும். சமூகத்தை கொல்றதுக்கு நான் ஸ்கெட்ச் போட்டு தரேன், நீ எந்த கவலையும் படாத. இல்லே சனியா ஐயா, அந்த அங்க அந்த பின்னால் இருக்கிற ரூம் இருக்குல்ல, அதுல ஒரு ரூமை தம்பிக்குன்னு தனியா ஒதுக்கிட்டு அங்கேயே தங்கிக்கிட்டேன். சரி சரி சரி. நீங்கள் அவனை இங்க வர வைங்க சாரே. அவனை நான் கொன்னு கழியும். வருவான், ஓடி வருவான், பார்த்துக்கிட்டே இரு. இல்லை சனியா, அந்த கல்லடியில் இந்த ரெடி எடுத்து வச்சிருக்கியா? இல்லை சனியா, மாந்தோப்புல திருட்டு மாங்காய் கல்லால் அடிச்சு சாப்பிட்டிருக்காளே நீ? அம்புட்டெல்லாம் நமக்கு தைரியம் இல்லையா? திருட்டு மாங்காக்கு ருச்சி அதிகம். ஓ, நான் சின்ன வயசு இருக்கும் போதே திருட்டு மாங்காய் சாப்பிட்டிருக்கேனே. அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்குங்கயா? இல்லே, குறிப்பார்த்து என்னால் அடிக்க முடியும்னு சொல்ல வரேன் நான். ஐயா, இந்த நட்ட நடு ராத்திரியில வந்து நின்னுக்கிட்டு எதை குறிப்பாத்து அடிக்க போறியா? வா சொல்லுதேன், வா. இங்கேயா போயிட்டு இருக்கோம்? பாருலே, வேடிக்கை பாரு. பொருளே, இப்ப பாரு. இப்ப பாரு. எப்படிலே, எப்படி நம்ம திறமை? ஐயா, உங்க திறமை யாருக்கியா வரும்? குறி பார்த்து அடிக்கிறதுல மட்டும் இல்ல, ஒருத்தனை குறி வச்சு அவன் ஜோலிய முடிக்கிறதுலயும்
உங்களை விட்டா இந்த சீமையில ஆளே கிடையாதே. சாரே, எந்த இது குழந்தைங்க விளையாடுற மாதிரி தெருவலுக்கு உடைச்சிட்டு இருக்கீங்க. இதை உடைச்சா எப்படி வருவான்? வருவான்லே, வருவான், கட்டாயம் வருவான். இல்லை சனியா, என்ன தயாராத்தியா? ஐயா, புது சிம் கார்டு வாங்கி போட்டு தயாரா இருக்கேன். கிளே ஐயா, யாரு? நம்ம நிக்க வச்ச ஆளுதே. சொல்லல, வீட்டுக்கு வந்துட்டான்யா. சந்தோஷம் சந்தோஷம். ஐயா, என்ன சொல்றான்? இல்லே, பிரசிடென்ட் வீட்டுக்கு வந்துட்டாராம். நத்தம் ரோடுல லைட் இல்ல, இருட்டா கிடக்கு, ஜனங்கள்லாம் தவிக்கிறாங்க. புது பிரசிடென்ட் இந்த நிமிஷம் இங்கிட்டு வரணும்ல, ஏற்பாடு பண்ணு. ஓம் போன்ல இப்ப பண்ணிடுறியா? நீ என்ன செஞ்சிய? கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பா? ஆமா. அடடடடடடா. அப்பா சாப்பிட்டாரா? சாப்பிட்டாருண்ணே. அடா அடா அடா, இல்லை பிச்சு புட்டல. இல்லை, அது போனடு. சரிண்ணே. இல்ல, திங்கிறப்ப என்ன போனு, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். எப்போ பிரசிடென்ட் ஆயாச்சுல, எந்த நேரமா இருந்தாலும் ஓட்டு போட்டவங்க கூப்பிட்டா பதில் சொல்லிதானே ஆகணும். அதெல்லாம் பார்த்தா ஆகுமா? இல்ல கனி, எடுத்தியா? இத வாரே. வாட்டி வரசாவா? இந்தானே. என்னது புது நம்பர் இருக்கு? ஹலோ பிரசன்ட் ஐயா. சொல்லுங்க ராஜி. இந்த 6வது நத்த ரோட்ல தெருவுகளுக்கு ஒண்ணுமே எரியல. போற வரவ அம்புட்டு போற சிரமப்படுதாவுல. இது நத்த ரோடா? அது விளக்கு போட்டாரே இருட்டாதான் இருக்கு. அங்கிட்டு நகராட்சி ஆபீஸ்ல கால் பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணியாச்சு, வரேன்னு சொன்னாங்க. ஆனா ஒருத்தரையும் காணமே, இங்க வரவே இல்லையே. அப்ப சரி இருங்க, நானே நேர்ல வரேன். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஒரு 5 நிமிஷத்துல வரேன். சரி, சட்டுன்னு வாங்க. சரி சரி. ஹலோ ராசே அண்ணாச்சியா? அண்ணாச்சி, நான் பிரசிடென்ட் பேசிட்டேன். எங்க இருக்கீங்க? இந்த 6வது பிரிவு நத்த மெயின் ரோடு இருக்கலாம், அங்கிட்டு லைட் எரியலையாம்ல. அதான் ஸ்ட்ரீட் லைட் தான். அது தனியான இடம்ல, அங்கிட்டுலாம் உடனே லைட்டை போட்டுணும்ல. ஆமா அண்ணாச்சி, நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. நான் தோ வரேன், நான் தோ கையோட வரேன். நைட்டே லைட்டு போட்டு விட்டுருவான். சரிங்களா? சாப்பிட்டீங்களா? சரி சரி சரி, வாங்க வாங்க வாங்க. அண்ணே, என்னண்ணே? என்னண்ணே? எல்லாம் சம்முவா, பசியோட சாப்பிட வந்தா சாப்பிடாம போற. மக்கள் அங்க திண்டாடுதாவ, நம்ம இங்க நிம்மதியா உட்காந்து சாப்பிட இயலுமா? ஆமா. இல்லே, நீ போய் சட்டையும் சாவியை எடுத்துடா போ. அண்ணே, வரச சாப்பிடுங்க. இல்ல, நீ மூடி வெயில, தோ இருக்கு ரத்தம் ரோடு, 10 நிமிஷத்துல வந்து விடுதே. இந்தானே. அண்ணே, சாவி. சரிப்பா, நான் போயிட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம். என்னல? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்காகவா? என்ன செய்யலாம்? ஊருக்குள்ள போகணும், வண்டி வேணும், வண்டி சாவி கொடு. வண்டி சாவியா? இல்ல, நான் அவசரமா வெளில போயிட்டு இருக்கேன். எனக்கும் அவசரம் தான், முக்கியமான பொருள் வாங்கணும், அதான் கேக்குறேன், கொடு. பரணி, அண்ணன் ஒரு வேலையா போயிட்டு இருக்குல்ல? ஏண்டி, எனக்கு மட்டும் வேலை இல்லையா? எத்தா, அவன் வெளியில தான் போறான், நீ வேணா அவன் கூட போயா. ராத்திரியில அவனும் துணையா வந்த மாதிரி இருக்கும்ல, போயிட்டு வா. ஆமா பரணி, நீயும் அண்ணன் கூடவே போயிட்டு வந்துரு. இவன் கூடவா? நான் போக மாட்டேன், எனக்கு வண்டி சாவியை மட்டும் தர சொல்லு. இல்லே, என்னைய கண்டா உனக்கு அம்புட்டு பயமா என்ன? எதுக்கு வண்டியில வர்றதுக்கு பயப்படுதவ? யாருக்கு பயம்? எனக்கா? அதுவும் உன்னை பார்த்து. ஐயோ, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. சரிவா போலாம். சரி. இல்ல சம்முவா,
பொம்பளை பிள்ளைய கூட்டு போற போனமா வந்தமான்னு வா. அங்க எவனாவது பேசினான்னு சொல்லி அவன்கிட்ட வம்பளுத்துட்டு இருக்காத, புரிஞ்சுதா? எப்போ இந்த ராத்திரில எவன் என்கிட்ட வம்புலிப்பான்? நான் கிளம்புதேன். அண்ணே வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. தங்கம் மாதிரி ஜொலிக்குது, அதை கடத்திட்டு போறியா? இல கிழட்டு குடிகாரா, அது ஏன் பொண்டாட்டி? நல்ல கண்ணை திறந்து பாரு. ரியலி நம்ப முடியல அண்ணாச்சி. நம்ப முடியலையா? உனக்கு இப்படி ஒரு வைப்பா? அண்ணாச்சி பொய் சொல்லாதீங்க. அண்ணாச்சி உத்தரம் வாங்காம பேசாம வடிய விடுதியோ? நாங்க போயிடுதோம். அது எப்படி போக முடியும்? பொண்டாட்டினா உன் பின்னாடி உட்காந்து அணைச்சுக்கிட்டு வரணும். ஆனா இங்க ஆல்ரெடி கேப் இருக்கா? இந்த வீடு பில் பொம்பளை தள்ளி உட்காந்துட்டு வருத, எனக்கு டவுட்டா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரியலி மாண்புமிகு எங்க பிரசிடென்ட் பொண்டாட்டியா? டேய், மரியாதையா இந்த ஆள் அனுப்பி விடு. இல்லை என்ன கொலகாரியா மாத்திராத. இல்லை நானா மாட்டேங்க. இந்த கிழமை முன்னாடி நின்னு மறைச்சிட்டு இருக்காவுல. மாட்டேன், விடவே மாட்டேன். ஏன்னா இப்படி ஒரு சமூகத்துக்கு இப்படி ஒரு வைப்பா? நீ நிஜமாவே என்னோட மதுரை தானா? உண்மைன்னா அப்ப அடுத்த வருஷம் என் அண்ணனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்துருவீங்களா? சரே, இன்னும் எத்தனை சமயம் வெயிட் செய்யினது? ஐயால இன்னும் காணல. இறக்கலே முதல்ல வருவான்லே, வந்துட்டே இருக்கான். டக்குன்னு போன் செஞ்சு அவனை வேகமா வர சொல்லு சாரே, டைம் போயிட்டே இருக்கு. இவன் வேற சுட தனியா கால். நீ மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணி பாரு. பண்றையா? டேய், டென்ஷன் பண்ணாத. வண்டி ஓட்டும் போது பாட்டு பாடுறத நிறுத்துடா. இது பாட்டு இல்லலே, என் காலர் டியூனு. அப்ப எட்டு பேசி தொலைய, எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏலே, நீ வண்டி ஓட்டும் போது நான் கெட்டியா புடிச்சிருக்கோம்ல. போன் எடுக்கும் போது கை எடுத்து உன் மேல இடிச்சு விட்டேனா? ஏண்டா, உன்னால இடிக்காம போன் எடுத்து பேச முடியாதா? எடுத்து பேசிட்டேன். அனச்சி அனுச்சி, ரொம்ப ரொம்ப நேரமா வெயிட் பண்ணதும்ல. வந்துட்டே இருக்கனாச்சி. ஈபி ஆளுங்க வந்துட்டானுங்களா? வரல, தெரு விளக்கும் இன்னும் போடவே இல்லையே. இல்லையா? நான் வரேன். நீங்க வைங்க. வைக்க. அத வந்துட்டேன். டேய், ஐயோ, மேல படக்கூடாதுன்னு சொன்னல. ஏலே, தெரியாம இடிச்சு விட்டேன். அது சின்ன பள்ளம்ல, அத இனி இடிக்காம பாத்துக்கிட்டேன். பார்த்து வண்டி ஓட்டல. தூரமா உட்காரு. இளைச்சனியா, என்ன இவனுக்கு பைத்தியங்கீத்தி பிடிச்சிருச்சா? எப்படி அலையுதான்? போக போக இன்னும் வெறி ஏறிக்கிட்டே இருக்கியா? அவன் கண்ணை பாத்தீங்களா? இல்லே, என்ன இவனை முதல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. என்ன சொல்லுதான் அவன் வரானா இல்லைன்னு கேட்டியா நீ? இப்பதானே பேசுனேன். வந்துகிட்டே இருக்கான். கழனி காட்டுல உட்காந்துருக்கான். ஐயா, ஏதோ ஒரு வண்டி வருது. இல்ல, வண்டி வருது, ஆனா அவனான்னு தெரியலையே. ஹெட் லைட்டு கண்ணை குசுது, அவன் தானான்னு தெரியலையே. ஐயா, 2 பேர் வரவள. என்னல புது குழப்பம்? தனியா வருவான்னு பார்த்தா எதுக்கு துணை கூட்டிட்டு வராங்க? ஐயா, வேற யார் அவன் கூட வருவா? இந்த வெட்டி கிளிப்பை தான் அவன் கூட வருவா. விடா, அப்போ ரொம்ப நல்லதா போச்சுல. 2 பேருமே உலகத்துக்கு தேவையில்லாத லக்கேஜ் தான். அவனையும் சேர்த்து போட சொல்லுங்க. சேட்டா, 2 பேரையும் ஒரே நேரத்துல ஒரே போட போட்டு வெட்டி கொன்று. நான் பாத்துக்கிறேன் சார். என் மானத்தை வாங்கிட்டான், கௌரவத்தை பிடிக்கிட்டான், என் தலைவர் பதவியை எடுத்துக்கிட்டான், எல்லாத்துக்கும் மேலே என் மாவ பரணியை அபகரிச்சு அவன் வாழ்க்கையை நாசி பண்ணிருக்கானே. நான் அவருக்கு தாலியை பெருக்கி போட்டு வாழ்த்து சொல்லணுமா? நானே இல்லட்டியே நான் வரமாட்டேன்.
ஏட்டே இப்ப எனக்கு பசிக்கு. போ சாப்பாடு போடு போ. சனியன அம்மா. போங்க, போங்க முதலாளிக்கு நீங்களே சாப்பாடு போடுங்க. ஆனா நாளைக்கு மட்டும் இவர் வரல, இனிமே நீங்க தான் சோறு வடிச்சு நிமித்தி சோத்த போடணும். கத்துக்கோங்க. வர என்னடா சுத்தி சுத்தி சோறு சோறு சொல்லி என்ன மிரட்டீங்களோ? இல்ல இல்ல இல்ல, இதுக்கு ஒரு வழியை பண்ணாதான் என் மான மரியாதை நான் காப்பாத்திக்க முடியும். இல்ல ஐயா, நீங்க போய் பார்க்கலாம் வேண்டாம், சும்மா ஒரு எட்டு போய் தலையை கட்டி வந்துட வேண்டியதானே. இல்லே என்னலே, நான் மானஸ்தன்ல நானு. சொல்லுட்டி. இல்ல, தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் வேண்டான்னு அண்ணன் சொல்லுச்சு. ஏன்டி, ஏன் வேண்டாங்கறா? ஊர் உலகத்துல நடக்கிறது தானே, எதுக்கு வேண்டாமா? பரணிக்கு இஷ்டம் இல்ல அத்தை, அவ ரொம்ப ஃபீல் பண்றா, அதான் வேண்டான்னு அண்ணன் சொல்லுச்சு. அடி கூறு கெட்டவளே, நடக்கிறது வழக்கப்படி நடந்துதான் ஆகணும். நீ சம்முவம் கிட்ட எடுத்து சொல்லு. நடக்க வேண்டியது அப்பப்ப நடக்கணும் டி. நான் என்ன சொல்லுதுன்னு புரியுதா உனக்கு? அத்தை, பரணி கோபத்துல இருக்கு. வேணும்னா கொஞ்ச நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனை தள்ளி போடலாமா? அடியே, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? 100 நாள் கழிச்சு கட்டின தாலியை அவுத்து வச்சுட்டு பரணி இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது நடக்கிறப்போ நடக்கட்டும் டி. இதையெல்லாம் இதுல சம்பந்தப்படுத்த வேண்டான்னு சமூகத்துக்கிட்ட சொல்லு. பரணி அண்ணன் மேல கோமா இருக்கா அத்தை, அவ சம்மதிக்காம எப்படி தாலி பெருக்கி போடணும்னு சொல்லுவீங்க? என் அண்ணன் மகளே, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பரணிக்கு எப்போவாவது சமூகத்து மேல இருக்கிற கோபம் குறைய தாண்டி போகுது. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழத்தான் போறாங்க. அடியே, இந்த ஏற்பாடு அவங்களுக்காக தாண்டி. நீங்க புருஷன் பொண்டாட்டி தான்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் பெரியவங்க சும்மாவ வச்சிருக்காங்க. இங்க பாருட்டி, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. நான் இப்பவே கிளம்பி வரேன். நான் வந்து சமூகத்துக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். நான் எடுத்து சொன்னா அவன் என் பேச்ச மீறவே மாட்டான். நான் வரேன், போன வை. கிளை சிவபாலா, சிவபாலா இங்க வால. என்னம்மா? அண்ணன் வீட்டுக்கு போகணும், கிளம்பு. மாமா வீட்டுக்கா? போலாம். ஹாய் அத்தா. என்ன இந்த நேரத்துல 2 பேரும்? கிளை அண்ணன் தூங்கிட்டாரா என்ன? இன்னும் இல்ல. அண்ணன் கிட்ட தான் பேசணும், பழைய விடு. தள்ளு. எத்தா பாக்கியா? பாத்தா பாக்கியா? என்னத்த, என்ன விஷயம்? இப்படி நேரம் கிட்ட நேரத்துல வந்திருக்க? எல்லாம் முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். எங்கண்ண பரணி? பரணி அப்பதே உறங்க போயிட்டால. ஹாய். டீ குடிக்கிறியா? ஐயோ வேணாம் வேணாம், அம்மா திட்டுவாங்க. எசக்கி, இது உனக்கு தான். என்னது? இத பிரிச்சு பாரு. அவ உறங்கினதுக்கு அப்புறம் வரலாமேன்னு தான் நான் இப்ப வந்திருக்கேன். உறங்கிட்டால? உறங்கிருப்பால. இத பாருங்க, அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சு. மறு வீட்டுக்கு கூப்பிட்டு இவங்களை என்னால சீராட்ட முடியல. இங்க வந்துதான் விருந்து சமைச்சு போட்டேன். அதையும் நான் பெத்திருக்கனே ஒருத்தி, அவ ஒரு வாய் கூட திங்கல. இதெல்லாம் இப்ப எதுக்கு? 1 2 கட்டி கொடுத்தா செய்ய வேண்டிய சீரெல்லாம் எக்கச்சக்கமா இருக்குல்ல. இப்ப நம்ம பரணிக்கு தாலி பெருக்கி போடணும், அத பத்தி பேசதான் வந்திருக்கேன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஏற்கனவே அவ முறுக்கிட்டு இருக்கா, இதுக்கு அவ மனசார சம்மதிக்கணும்ல. இந்த அருண, நான் நாளெல்லாம் பாத்துட்டு வந்துட்டேன். ஜோசியரு நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு தாலி பெருக்கி போடணும். சொன்னா நீ கேட்கவும் மாட்டுக்க. அண்ணன், எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. நாளைக்கு தாலி பெருக்கி போட்டாகணும். அத்தா,
என்ன விளையாடுதா நீ? இங்க பாரத்த, நீ மாட்டி எடுத்தமா கௌத்தமான எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாதுல. கல்யாணத்தை தான் அவர் கேட்காம செஞ்சுட்டோம். இந்த விஷயத்தாவது அவ இஷ்ட பிரகாரம் செய்யலாம்ல. இதுக்கு மேல அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். எல்லா விஷயமும் அவளுக்கு ஒரு நாள் புரியும்ல. அப்ப எல்லா உண்மையும் அவளுக்கு புரியும். அப்ப செஞ்சுக்கலாம். இல்ல கோட்டிக்கார பையில அம்புட்டு நாளும் காத்திருக்கணுமாக்கும். அதெல்லாம் இருக்க முடியாதுல. தாலி பெருக்கிறது கல்யாணமான கொஞ்ச நாள்லயே செஞ்சு ஆகணும். அப்படியெல்லாம் இவளை விட்டுற முடியாது. நீ சும்மா இரு. பெரியவங்க நாங்க பாத்துக்கிடுதோம். அத்தை, தண்ணி. அத்தை, அத்தை, நீ சும்மா நான் இல்ல. சொல்றது கேளத்த. நீ அவளை தட்டியில எழுப்பாத. ஏ பரணி, கேட்டி கதவு தர. பரணி, கேட்டி, பரணி. சூப்பரா இருக்கு. பரணி, மா நீ என்னம்மா இந்த நேரத்துல? கேட்டி நீ மட்டும் தனியா உறங்குவா? நான் உன்னை கட்டி கொடுத்தேன். இத பாரு, இன்னையில இருந்து உன் புருஷன் சம்முவும் உன் கூட தான் இருப்பான். மா வேண்டாம், இவனை எனக்கு பிடிக்காதுமா. அவனை இந்த ரூம்ல நான் தங்க விட மாட்டேன். இது என்னடி கூத்தா இருக்கு? 100 நாள் என்னோட மருமவனுக்கு டைம் கொடுத்திருக்கியா இல்லையா? ஆமா கொடுத்தேன். டைமும் கொடுப்ப, ஆனா ஒரு ரூமுக்குள்ள மட்டும் உன் புருஷனை தங்க விட மாட்டேன். அப்படிதானே? ஆமா. அவனை என் புருஷன் நீ சொல்றியே, அத நான் சொல்லணும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுரி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தங்கணும். அது என்ன சமூகத்தை வெளியில படுக்க வைக்கிறது? அதுக்கு அவனை என் புருஷனா ஏத்துக்க சொல்றியா? அதுக்குதான் 100 நாள் டைம் கொடுத்திருக்கல. உனக்கு என்ன பயம்? இவன் உன்னை ஏதாவது பண்ணிருவானுங்கிற பயமா? எது பயமா? எனக்கா? அதுவும் இவனை பார்த்தா சான்ஸே இல்ல. தப்பான எண்ணத்துல என்கிட்ட நெருங்குனான்னு வெயி, தொலைய சீவி எடுத்துருவேன். அவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு இவனை ஒரு ரூம்ல தங்க விட மாட்டேங்கிற? பாருமா, எனக்கு எந்த பயமும் இல்ல. இவன் எங்க படுத்தா எனக்கு என்ன? தாராளமா இவன் இந்த ரூம்ல தங்கட்டும். இலே, நீ தானே ஒரு ரூம்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்ன. சொன்ன அதே நேரம் நீங்க படுக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அம்பிடுதானா? அப்ப சரி. கிளை சம்மு, நீ உள்ள போய் படுல. என்னது? போல. அத்தை, ஐயோ என்ன அத்தை, பாக்குத? வேணாம் அத்தை. போலன்னு சொல்லுதே. சொல்லுதம்ல. வேணாம் அத்தை. ஐயோ சொன்னா கேளுல. உள்ள ஐயோ போ. அத்தை, ஐயோ எப்போ? ஐயப்பா, அத்தை, அத்தை, கதவை சாத்திக்க. ஐயோ அத்தை, கதவு தர அத்தை. நான் சொல்றத கேளு அத்தை, வெளியில பூட்டாத. கிளை. அண்ணே, 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 அண்ணே. என்ன சிக்கி? அண்ணே, அண்ணே, அண்ணே. எசக்கி, என்ன இது? அண்ணனுக்கு மேலுக்கு எதுவும் தெரியலையா? இரு, நான் எழுப்புத. அண்ணன் சீக்கிரம் எழுந்துருனே. இம்புட்டு நேரமா உறங்குவ? இலே, செத்த நேரம் உறங்கிக்கிறோம்ல. முடியலடா சாமி. தாலி பெருக்கி போடுத ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொருத்தரா வராவோ. நீ இன்னும் இப்படி உறங்கிட்டே கிடந்தா எப்படின்னு? இலே, ராத்திரி முழுக்க ஒரு பொட்டு உறக்கம் இல்லலா. இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கிக்கிறேன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? கனிய விட்டா இப்பவே கேப்பா. சிச்சி, சின்ன பிள்ளைய கெடுக்காதீங்க. அப்போ நீயே கேளு. நானா? கேளு. சொல்லுங்க, என்ன கேட்கணும்?
எதுக்கு ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன கேட்கணும்னு டைரக்டா கேளுங்க. அது கோலம் நல்லா இருக்கு. ஆமா ஆமாமா, கலர் கோலம் நல்லா இருக்குல்ல? இததான் கேட்கணும். ஆனா இது இல்ல. அது நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. 1000 ராத்திரி ஒரே ரூம்குள்ள தூங்குனாலும் அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இருக்கவும் முடியாது. அண்ணன் உன் மேல உயிரையே வச்சிருக்க பரணி. என் அண்ணன் கூட தான் உன் மேல உயிரையே வச்சிருக்கான். என்ன பண்ணலாம்? அண்ணனும் முத்துப்பாண்டி ஒன்னா? என்ன வித்தியாசம்? உன் அண்ணனை விட முத்துப்பாண்டி எவ்வளவோ பெட்டர். அவனாவது மனசுல இருக்கிறத மறைக்காம காட்டிக்கிட்டான். ஆனா இந்த சண்முகம் அப்படி இல்ல, எல்லாத்தையும் மறைச்சு வச்சு நினைச்சதை முடிச்சுக்கிட்டான். உன்னை காப்பாத்ததான் அண்ணன் தாலி கட்டுச்சு. அவனுக்காக நீங்க எல்லாரும் தப்பு தப்பா பேசாதீங்க. என் அண்ணன் முத்துப்பாண்டி கிட்ட இருந்து ரத்னாவை காப்பாத்துறதுக்காக நான் துடிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க மனச தூக்கி குப்பையில வச்சுட்டு உங்க அண்ணன் கூட வாழுன்னு சொல்றீங்கல்ல? படிக்கல, அது ஒண்ணுதானே அண்ணனுக்கு குறைச்சலு. அந்த குறைச்சல் கூட முத்துப்பாண்டிக்கு இல்லையே. பின்ன என்ன, இவ கட்டிக்க வேண்டியதானே? உங்க அண்ணனை பார்த்தாலே உள்ளுக்குள்ள கம்பளி பூச்சி ஊறுது. உயிரை வேணாலும் விடுவேனே தவிர ஒரு நாளும் சகிச்சுக்கிட்டு அவன் கூட நான் வாழ மாட்டேன். நான் கொடுத்த கான்ட்ராக்ட் டேஸ்ல 5 நாள் போயிடுச்சு. இன்னும் 95 நாள் தான் பாக்கி இருக்கு. தாலி அவுத்து வீசிட்டு போயிட்டே இருக்கு. என்ன செய்த பாருங்க. என்ன அப்படியே ஓடிது, திரும்ப வராத. ஒத்த ஓட்டு பாக்கியம். கேட்டியே, அந்த வெறும் பைய வீட்டுக்கு ஆற கட்டிக்கிட்டு நீ போன. என் பேச்ச மீறி நீ அவன் வீட்டுக்கு போற அளவுக்கு என்ன உனக்கு அம்புட்டு தைரியம் வந்துருச்சோ? என் அண்ணன் வீட்டுக்கு வரதுக்கு நான் யார்கிட்டயும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அசந்து உறங்கிட்டு இருந்தீங்க, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஏங்க, இன்னும் நீங்க கிளம்பலையா? வெரசா வாங்க. இது நான் வரதா? கோபுரத்து உச்சியில இருக்கிற சாமிடினா நான் போய் அந்த விரும்பலுக்காக இறங்கி வரணுமா? நான் செத்தாலும் அண்ணன் வீட்டு வாசல்ல நான் வந்து நிக்க மாட்டேன்டியே. போன வேடிய என்னங்க? ஏம்பா, நொய்யின்னு போன் அடிச்சிட்டு இருக்குல்ல, காது கேட்கலையா? போனை எடுக்க வேண்டியதானே? உன்னையும் என்னையும் ஊரறிய அவமானப்படுத்திட்டு என் பொண்ணை கொடுத்து அவன் வீட்டுல வச்சிருக்கால இந்த விரும்பைய சண்முகம். அவன் வீட்டுல இந்த தாலிய பெருக்கி போடுதாளாம். அதுக்கு வர சொல்றதுக்காக உன் அம்மா எனக்கு போன் பண்ணிட்டே இருக்கா. இந்தாரு, அவளை இத்தோட நிறுத்திக்க சொல்லு. ஆமா, அவன் நிறுத்தலைன்னா அவன் மூச்சு என்னால நின்னுடுன்னு சொல்லு. ரொம்ப இதுக்கு நான் வரணும். என்னங்க? மா, அப்பா தான் வரமாட்டாருன்னு தெரியுது இல்ல? நானே சந்தோஷத்துல மிதந்துகிட்டு சைடா போயிட்டு இருக்கேன்.
இப்ப எதுக்குல நீ துண்டை பிடிச்சி இழுத்து நிக்க வைக்க? மைனி கிட்ட போய் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனியே, என்னாச்சு? எதுவும் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிட்டி. ரத்தங்கித்தம் வருதான்னு பாரு. அக்கா, அண்ணனுக்கு அடியே படலையேக்கா. மைனி ஊம குத்தா குத்தி இருப்பாளோ? அண்ணே, ஒத்தனம் கொடுக்கவா? கேளே, என்னல நான்சென்ஸ் மாதிரி பேசுதிய? ஒரு அண்ணன் கிட்ட பேசுற பேச்சாது என்ன பேசிய? எல்லாம் சில்ட்ரன்ஸ் மாதிரி பேசி பழகுங்க. காதல விழல. மதினி கிட்ட போய் Dress எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வர போனியே, என்ன சொன்னா மதினி? அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது. நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, அது சொல்லவும் கூடாது. ஏன்னா அது அடல்ட்ஸ் மேட்டர். அடடடடடடா, அம்புட்டு ரொமான்ஸோ இருக்காது அப்படின்னா ஓவர் ரொமான்ஸ்லாம். ஏலே, இந்த Dressல என்னைய பார்த்து என் அழகுல மயங்கி என்னைய வெளியில போவே கூடாதுன்னு கட்டளை இட்டுட்டாளா? அண்ணன் இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையுடைய முக்கியமான தத்துவத்தை சொல்லுதேன், கேட்டு வச்சுக்கிடுங்க. எதெல்லாம் உண்மையோ பொய்யோ அதெல்லாம் ரொமான்ஸ்ல எல்லாத்துக்கும் ஒரு எதிர்மறை மீனிங் ஒண்ணு இருக்குல்ல. அதாவது ரொமான்ஸ்ல வேண்டாம் சொன்னா வேணும்னு அர்த்தம், வேணும் சொன்னா வேண்டாம்னு அர்த்தம். வர தோர தத்துவம் எல்லாம் பேசுது. ஆமா, நீங்க 4 பேர் ஆளு வளர்ந்தாலும் அறிவு கம்மில. அதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரொமான்ஸ்ல உன்னைய எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னென்ன அர்த்தம்? உன்னைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி உன்னைய பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அடைச்சி போடாவல்ல அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இங்கேயே இரு, என்னைய விட்டு போயிடாதன்னு அர்த்தம். அண்ணே, அப்போ தூணு துப்புனா இவ விட மாட்டா போல இருக்க. ஏலே, சி போங்க, இதெல்லாம் அண்ணன்கிட்டயே கேட்டுக்கிட்டு சொல்ல வெக்கமா இருக்கும்ல. அண்ணாச்சி, அந்த அல்வா ரெடி பண்ண போயிடு. தெரிஞ்சுதாட்டி உள்ள என்ன நடந்துச்சுன்னு? நல்லா தெரிஞ்சுச்சு. ஆனா ஒண்ணு, அண்ணன் எவ்வளவுக்கு எவ்வளவு கோபக்காரனா இருந்துச்சோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரணி முன்னாடி ரோஷமே இல்லாம இருக்கான். போய், அது தப்பு. அண்ணா அத்தனையும் வாங்கிட்டு நிக்குதுன்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? பரணிய பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பரணிக்காக எதையும் பொறுத்துக்குன்னு அர்த்தம். எவ்வளவு நாள் ஆனாலும் அண்ணா அதோட பொறுமைய வச்சு பரணிய ஜெயிச்சிரும்னு அர்த்தம். ஆமாக்கா, அண்ணா அம்புட்டியும் சிரிச்சுட்டே தான் பேசிட்டு போகுது. ஆனா உள்ளுக்குள்ள அது அழுகுதுன்னு எனக்கும் தான்க்கா புரியுது. அக்கா, அண்ணனும் மைனியும் சேர்ந்துருவாங்கல்ல? சேரணும் டி. சேராம அண்ணன் விடாத. அதுதான் நம்பிக்கை. நாம நம்பிக்கையோட இருக்கலாம் டி. ஐயா, என்னலே சனியா, நீங்க சம்பவத்தையா நினைக்கிறீங்க? பரணிக்காக போய்த்தானே ஆகணும். என்னலே பாக்கியம் சொல்லிட்டு போனாளா? சனி அண்ணே எப்படியாவது ஒரு மனச மாத்தி கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொன்னாளா? ஐயோ, அப்படிலாம் இல்லையா. பா, பரணி பாவம்பா. பரணி பாவமா இல்ல ரத்தனாவ பார்க்கணுமா? அதனாலதான் இப்படி கெஞ்சிரியாலையா நீ? ஹலோ ஐயா, இது ஒத்து வராது. அவளை தூக்கு.
அப்பா இந்த ஒரு நிமிஷம் இங்க வைய. இல்லை என்ன வாப்பா வாங்க 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 ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துரும். வாங்க வாங்க போலாம் வா போங்க. இந்தாருங்க, இது அப்பனுக்கும் மகளுக்கும் ஒரு விஷயம். நீங்க யாரும் அதை தப்பா நினைக்க வேண்டாம். அவர்கிட்ட மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் நானு. பரணி, என்னல இது 100 நாள்ல வந்துருவேன்னு சொன்னேன். எல்லா சடங்கு சம்பிரதாயமும் நடந்துகிட்டே இருக்கி. என்ன ஆயிடுச்சு? மனசு மாறிட்டியா? மாறிட்டேன்னு யாருப்பா சொன்னா? இல்லல, கொஞ்சம் கூட தகராறே பண்ணாம இப்படி நீயா வந்து உட்கார்ந்தியே. என்ன மனசு மாறாம இப்படி செய்வியா? என்ன உன் அம்மையை பேசி வீசி உன் மண்டையை கழுவி விட்டால உனக்கு? பா, என் மனசு மாறல, அது அப்படியே தான் இருக்கு. ஆனா நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு யார் காரணம்? நீங்க தானே. நானா? என்னலே சொல்லுது? நானா அவனை உன் கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன்? அம்மா தான் சொன்னாங்க. ஆனா ஏன் சொன்னாங்க? அந்த பாத்திர கடைக்காரனுக்கு என்னை கட்டி வைக்க முடிவு பண்ணி நெஞ்சு வலி நாடகம் போட்டது யாரு? அம்மாவா நீங்களா? எல்லாம் நாடகமா? ஏலே, எனக்கு அப்ப நிஜமாவே நெஞ்சு வலித்தாங்களா? பா, நான் டாக்டர் பா. நீங்க நார்மலா இருந்தா எப்படி இருப்பீங்க, நெஞ்சு வலினா எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? இது பாருங்க, இனிமே நீங்க நினைக்கிறதும் நடக்காது, அந்த சண்முகம் நினைக்கிறதும் நடக்காது. இல்ல சம்முவா, கொல்லையில போய் ஒரு வாழல் எடுத்துட்டு வா. ஒரே இலையா எத்தனை வேணும்? படையலுக்கு தானே? படையலுக்கு தானல, அதுக்கு ஒண்ணு போதும். சீக்கிரம் போ. சரி சரி. இது வேற கரையாய்விட. வாடா வா, மாட்னியா? இன்னைக்கு உனக்கு சமாதி தான்டா. தம்பி, ஆறு நீ இங்க என்ன செய்த? சவுந்தர பாண்டி ஐயாவோட டிரைவர். ஓ, மாமா டிரைவரா? அத்தை இனிய எல்லாம் அறுக்க சொல்லிவிட்டு பின்னாடியே உன்னையே அனுப்பி விட்டுருக்கா. அம்புட்டு அவசரமா அதுக்கு? ஏய், என்ன கையில ஏதாச்சும் அடிபட்டு பிடிச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், சின்ன அடிதான். அது இந்த மரம் என்னைய பெத்த ஆத்தா மாதிரி. மனசுக்கு சந்தோஷமோ துக்கமோ இந்த மரத்துக்கிட்ட தான் வந்து சொல்லுவேன். அது நம்ம காவல் தெய்வம் மாதிரி. ஆனா இன்னி எதுக்காக காஞ்ச கிளைய வடைச்சு விட்டுதுன்னு தெரியலையே. கைய காட்டு. நல்ல அடி. ஏதோ தெரியாம செஞ்சு போச்சு, கொஞ்சம் கோச்சிக்காம மன்னிச்சு விட்டுரு. பரவாயில்ல பரவாயில்ல. இன்னைக்கு அரணியும் டாக்டர் தான், இருந்தாலும் அவளுக்கு ஃபங்க்ஷன்லாம். அதனால நீ என்ன செய்ய, முக்கில ஒரு கிளினிக் இருக்க, அங்கிட்டு சாரதான்னு ஒரு நர்ஸ் இருப்பாவ. என் தங்கச்சி மாதிரி சம்மு வீட்டுல இருந்து வரேன்னு சொல்லு, உனக்கு மருந்து போட்டு விடுவாவ. சின்ன சிராய்ப்பா தான் இருக்கு, இருந்தாலும் சீக்கிரம் பாத்துரு, இல்ல செப்டிக் ஆயிடும்ல. பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். சரி போப்போம். ஏல தம்பி. கேட்டி பரணி, போய் சம்முவ பக்கத்துல நில்லு. போட்டி.
முருகா காப்பாத்தியா. எத்தனை ரத்னா மாலையை போட்டு விடு. ஏட்டி, நமக்கு எப்ப சடங்கு நடக்கிறது? நமக்கு எதுக்கு நடக்கணும்? பரவு, உனக்கு தாலி கட்ட போறது யாருன்னு நினைச்ச? மாமன் தானே. நினைச்சுக்கிட்டே இரு. தாலி கட்ட விட்டா தானே தாலி பிறகு. சும்மா கனவு காணாம போய் அங்கிட்ட. ஏய், என்ன பொசுக்குன்னு போ சொல்லிட்ட? போடான்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த பக்கம் போயிட்டா உனக்கு மரியாதை மிஞ்சும். லைட்டா கோவம் வந்தாலும் உன்னோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். மைனி வாங்க சாப்பிடலாம். வேண்டாம், எனக்கு பசிக்கல. நீ போய் சாப்பிடு. என்னடி அவங்களுக்கு பசிக்கலையா, வரலன்னு சொல்லிட்டாவ. வாங்க போவோம். வா போலாம். சரி வா. பரணி வா சாப்பிடலாம், பசிக்குது. அதான் சொன்னேன்ல எனக்கு பசிக்கலன்னு. பொய் சொல்லாத பரணி, வா. பரணி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்ல. சொன்னா புரியாதாடி? நீங்க போய் சாப்பிடுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி வாங்க போவோம். வாக்கா. இல்லை என்ன சொல்லுதா? வரலையா? நீங்க கூப்பிட்டே வரல, நான் கூப்பிட்டா மட்டும் வந்துருவாளா? என்ன உன் பங்குக்கு நீயும் டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கியா? ஏம்ல, நீதான் 100 நாள் டைம் கொடுத்துருக்கல. இப்ப 5 நாள் தானே ஓடி போச்சு. இன்னும் பாக்கி 95 நாள் இருக்குல்ல. அந்த 95 நாள் முடியும் போது ஒண்ணு நீ நினைச்ச மாதிரி நடக்க போகுது, இல்ல நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒண்ணு நடக்க போகுது. அது வரைக்கும் நீ எதுக்கு பட்டினி கிடக்க? நல்லா சாப்பிடு, நிம்மதியா தூங்கு, உனக்கு எந்த குறையும் இல்லைல்ல இங்க. நந்திசாமி, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வியா?
எனக்கு சைக்கிள் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எங்க அப்பா என் அண்ணன் முத்துப்பாண்டிக்கு மட்டும் சைக்கிள் வாங்கி தராரு. நான் கேட்டா பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு சைக்கிள்னு வாங்கி தர மாட்டேங்கிறாரு. ஏன் சாமி, பொம்பளை பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டினா தப்பா? எனக்கு சைக்கிள் ஓட்ட ஆசையா இருக்கு நந்திசாமி. என் கிளாஸ்ல படிக்கிற ஸ்ரீ வித்யால சைக்கிள் ஓட்டுறா, நான் ஓட்டக்கூடாதா? எனக்கும் ஆசையா இருக்கு சாமி. அப்படியே காத்துல முடி பறக்கிற மாதிரி வேகமா சைக்கிள் ஓட்டினா நானே பறக்கிற மாதிரி இருக்கும்ல. நீதான் சாமி அப்பா கிட்ட சொல்லணும், எனக்கு சைக்கிள் வாங்கி தர சொல்லணும். நான் சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. நீ சொன்னா அந்த சிவன் சாமியே கேட்பாராமே. ப்ளீஸ் சாமி, எனக்காக சிவன் சாமி கிட்ட சொல்றியா? சொல்லிரு. ஐயா, நம்ம பரணி பாப்பா பஸ்ல எல்லாம் போகாது இல்லையா? உனக்கு எதுக்கு அந்த சந்தேகம்? அவ ஒன்று ரயிலில் போவா, இல்லை தூத்துக்குடி போய் ஃப்ளைட்டில் போவா. பஸ் எல்லாம் சரிப்பட்டு வராதியா? ஏன் இப்போ அதுக்கு என்ன? ஒத்தையில் ரயில் ஏற்றி விட்டு வரையில அதான் கேட்டேன். இன்னும் உமக்கு ரயிலில் என்ன தனியாக போகிறா? 1000 பேர் போகிறாவ. பிறகு என்னையா உனக்கு? அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தரு, அவ சவுந்தரபாண்டி பொண்ணு. அவகிட்ட எவனாவது வம்பிழுத்தான்னு வச்சுக்க, சாவடிச்சிருவா. அண்ணன், நானே கவலைப்படல, உனக்கு என்னையா? இல்லைங்கய்யா, சும்மா கேட்டேன். ஓ, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். அம்மா எங்கே இறக்கி விடணும்? அந்த மெயின் ரோடு கடத்தெருமுக்குள்ள இறக்கி விட்டீங்கன்னா ஒரு சின்ன வேலை இருக்கு. ஐயா, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இல்லையா, போற வழியில பாப்பாக்கு ஒன்றும் பிரச்சனை வராது இல்லையா? யாரும் எதுவும் செஞ்சிட மாட்டாவில்ல? இல்ல, சென்னையில பாப்பா பத்திரமா இருக்குமான்னு கேட்டேன். என்னதான் கேட்க நினைக்கிற? அது ஒண்ணும் இல்லையா, நம்ம பாப்பா லவ் பண்ணுச்சுல அந்த டாக்டர் கார்த்தி, அந்த ஆளு கூட அங்கதானே இருக்காரு. அதுக்கு என்ன போ? பாப்பா அந்த மனுஷனை பார்த்துட்டா? இல்ல, பார்த்தா பரவாயில்ல, பார்த்துக்கிட்ட என்ன பண்றது? ஐயா, எதுக்கு இப்ப இவ்வளவு வேகமா வண்டியை நிறுத்துறியா? ஒரு சின்ன வேலை இருக்கு, இறங்கு. இங்க என்ன வேலை? இறங்கு. என்னத்துக்கு? அவளை தொந்தரவு பண்ண மாட்டேன், அவளை பொண்ணு கேட்க மாட்டேன், அவளை கட்டிக்கிட மாட்டேன்னு நான் சொன்னேன்னா? சொல்லலையே. எங்க அப்பம் போட்ட கையெழுத்து என்ன எப்படி கட்டுப்படுத்தும்? சொல்லு வெங்கடேஷா. இது பாரு, ரத்னா என்னோட சொத்து. அவளே நினைச்சாலும் என்னை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நானும் சும்மா விட மாட்டேன். புரிஞ்சதா? அதையும் பார்த்துருவோம். ஏமா, இவனுக்கு தான் அறிவு இல்ல, உனக்குமா இல்ல? எங்க வேணாங்க, மரியாதையா பேசுங்க. மூடிக்கிட்டு அந்த பக்கமா போ. தருமா, ரத்னா தான் என் பொண்டாட்டி.
அதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் அவன் கழுத்துக்கு மாலை விழாது, அவன் பணத்துக்கு தான் மாலை விழும். என்ன புரியுதா? ஆமா, உங்களுக்கு எம்பிட்டு பிள்ளைங்க? ஒத்தைக்கு ஒத்த கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரு பிள்ளைய பத்து வச்சிருக்கிய. உள்ளி போடவாது பிள்ளை வேண்டாமா? உருக்க வர சொல்லாதீங்க. சில நேரம் கோவம் வந்துச்சுன்னு வைங்க, பணத்தை கூட கண்ணில் காட்டாம எரிச்சிருவேன். என்னங்க மிரட்டி பாக்குறீங்களோ? குட் பாய், புரிஞ்சுக்கிய.